போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து இஸ் டாக்கிங் டு ரேண்டம் கைஸ். யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கா. நைட்டு 12:30 மணி 1 மணிக்கு எல்லாமே பேசிகிட்டு இருக்கா. பென் கிட்ட பேசும்போது ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நான் பேசுகிறேன் தான், ரேண்டம் கைஸ் தான், நான் பேசுகிறேன் தான். ஏன் பேசுகிற? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறேன். பட் நீங்கள் முகம் தெரியாத மனிதர்களோட பேசுகிறதுனால உனக்கு அங்கே என்ன கிடைக்கிது? அது எனக்கு அது ஒரு ப்ளஷராக இருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் எனக்கு ஹாப்பியாக இருக்குது, ப்ளஷராக இருக்குன்னு தானே சொல்கிறா. அது ஏன் உங்ககிட்ட பேசினா அவள்கிட்ட கிடைக்க முடியுதா? நீங்கள் ரொம்ப நேக் பண்ணுறீங்க. ஒரு சின்ன விஷயத்தை போட்டு ரொம்ப பெருசாக்கி அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறீங்க. இதில் வந்து நான் அந்த பொண்ணு கரெக்டுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அம்மாவை எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ண முடியுமோ ட்ரிகர் பண்ணுறான். கோவத்தை வர வைக்கிறா. ஏன்னா கோவப்பட்டுட்டு அம்மா இப்படி சண்டை போட்டுட்டு போயிடுறாங்களா, அந்த டைம் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கலாம், சேட்டிங்கில் இருக்கலாம். இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் கிட்ட நான் இன்னொன்று பார்க்குறேன் சார், ரொம்ப மற்றவங்களை சார்ந்து இருக்கிறாங்க. அந்த செல்ஃப் ஹாப்பினஸ் அண்ட் செல்ஃப் உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். ஆனால் அது அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா கிட்டே இருந்து வேணாம், பட் ஐ நீட் ஃப்ரம் சம்திங் எல்ஸ். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். பேரண்டிங் கவுன்சிலர் ஆஷா பாக்கியராஜ் அவர்கள் அவங்க எடுக்கிற பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்னைக்கு என்ன கவுன்சிலிங் மேடம்? அம்மா கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து இஸ் டாக்கிங் டு ரேண்டம் கைஸ். யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கா. நைட்டு 12:30 மணி 1 மணிக்கு எல்லாமே பேசிகிட்டு இருக்கா. அண்ட் அவங்க ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்தா யார் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அங்கே நின்று தனியாக பேசுறது பண்ணுறதெல்லாம் இருக்குது. எப்படி இந்த மாதிரி பிஹேவியர் சேட்டும் நடக்குது, நேராகவும் பேசுறது. ஆமாம், பேசுறதும் நடக்குது. எதனால் வந்து அப்படி இருக்குன்றது தெரியல. அண்ட் இதனால் வந்துட்டு எங்கள் ரிலேட்டிவ் சைட்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க என் பொண்ணை பற்றி அப்படின்ட்டு. ஸோ அந்த சேட் என்ன பேசுனாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ஹிஸ்ட்ரியெல்லாம் டெலீட் பண்ணிடுறாங்க. பட் யார்கிட்டயோ பேசுகிறாங்க, யார்கிட்டயோ பேசுகிறாங்கன்றது மட்டும். இந்த பெண்கிட்ட பேசும்போது ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நான் பேசுகிறேன் தான், ரேண்டம் கைஸ் தான், நான் பேசுகிறேன் தான். ஏன் பேசுகிற? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறேன். ஓகே, உனக்கு என்ன அதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா, a person to listen me. நான் பேசுகிறது கேட்குறாங்க, எனக்கு நல்லா இருக்குது பேசுகிறது. ஓகே, அண்ட் எங்களோட வேவ் லென்த் செட் ஆகுது, நான் பேசுகிறேன். சரி, இது மாதிரி வேவ் லென்த் செட் ஆகுதுன்னே லைக் எல்லாருக்கூடையும் அந்த வேவ் லென்த் வந்து இல்லை, நான் எல்லாருக்கூடையும் நான் அந்த பவுண்ட்ரிஸ்லாம் தாண்டுறது கிடையாது. ஐ நோ லைக் நான் யார்கிட்ட என்ன பேசணுன்றது எனக்கு தெரியும். பட் நீங்கள் முகம் தெரியாத மனிதர்களோட பேசுகிறதுனால உனக்கு அங்கே என்ன கிடைக்கிது? அது எனக்கு அது ஒரு ப்ளஷராக இருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வயசு 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஓகே, இது வந்து எதனால் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வீட்டில் உள்ளவங்க கவனிக்காதனாலயா? எஸ், நான் வந்து அதுக்கு வரேன் நான். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகிடுது, இப்படி அந்த 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 10th படிக்கிற அந்த பெண் குழந்தை வந்து சொல்கிறாங்க, நான் யார்கிட்டையும் தப்பாக பேசலை அண்ட் யார்கிட்டையும் ஒரு தப்பான இன்டென்ஷன்லையும் நான் வந்து பழகலை. ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு கிடையாது. நான் பேசுகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறேன். ஓகே, நீ வந்து சேட்டில் பேசுகிற, நைட்டு 10 மணிக்கு மேலே பேசுறியா, அதில் என்ன ஆகுது உனக்கு அப்படின்ற போது எனக்கு அந்த டைம் தான், எனக்கு அப்போ தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன், அப்போ தான் நான் போய் பேச முடியுது அப்படின்றத வைக்கிறாங்க அந்த இடத்துல. ஓகே, இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது பார்த்தா, இவங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. ஓகே, அண்ட் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பேச மாட்டேங்கிறாங்க, வேறு கேங்கோடு போயிடுறாங்க. இவங்களை வந்து அந்த கேங்லலாம் சேர்த்துக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அண்ட் வந்து இந்த பக்கம் அம்மாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிஜமாவே நிறையா பேசுகிறாங்க சார். என்கிட்டே நிறையா பேசுனாங்க. சின்ன லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு விஷயம், இவ இது மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்றதோட அவங்க ஸ்டாப் பண்ணல. அவங்க வந்துட்டு இப்படி பேசுகிறா, நாங்கள் வந்து எப்படிப்பட்ட பரம்பரையிலேருந்தெல்லாம் வந்தோம் தெரியுமா, என் பொண்ணு வந்து இப்படி போயிட்டு ஒரு 10 பையங்களோட பேசுகிறா பண்ணுறான்னா வந்துட்டு என் அண்ணன் என்ன சொல்லுவா, என்ன அக்கா என்ன சொல்லுவா, அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு பேசுகிறாங்க. லென்த்தாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. அந்த இது வந்து என்ன ஃபுல்லாக ப்ளேம் பண்ணுறாங்க, அவ்வளோ ப்ளேம் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது இப்போ யாராக இருந்தாலும் எனக்குமே நான் அந்த இடத்துல வந்துட்டு கேட்கும் போதில்ல, எதுக்கு அவங்க பேசுகிறாங்க, அதை மாற்றணும், அதுதான் நம்மளுக்கு இங்கே தேவை. ஓகே,
இல்லை உங்களுக்கு வந்துட்டு சொசைட்டி கிட்ட உங்கள் பொண்ணு நல்ல பேர் எடுக்கணுமா? என்ன எது உங்களுக்கு தேவை? அப்போனா அவங்க மறைச்சு செஞ்சால் உங்களுக்கு ஓகேவா? அது அவங்களோட பேசுனது எல்லாமே வந்து எனக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் தான் எனக்குள்ளே இருந்தது. நான் அவங்ககிட்ட கேட்கவும் செஞ்சேன் அதை. ஓகே, அப்போ அவங்க வந்து உங்கள் முன்னாடி பேசுகிறாங்க, அவங்க எதுவுமே மறைக்கல, நீங்கள் கேட்டோன்னே அவங்க பொய்யும் சொல்லலை, எதுவுமே பண்ணல. ஆனால் வந்துட்டு எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து தவறு. ஏன் தவறு அப்படின்னா படிக்க மாட்டேங்கிறாங்க. அகடமிக்கில் வந்து ஷீ இஸ் லைக் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சார். அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனாக வந்துட்டு ஒரு கோர்வையாக அவங்களால சொல்ல முடிய மாட்டேங்குது. ஓ, அந்த பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவங்க லோவாக இருக்காங்க அகடமிக்கில். சி அட்லீஸ்ட் ஷி நீட் டு பாஸ், ரைட்? 10வது பாஸ் பண்ணாதானே அடுத்தடுத்தது அவங்களால போக முடியும். எதனால் அப்படின்னா இவங்க வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக இது மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஃபுல்லாக அவங்க வந்து அந்த ஸ்க்ரீன் டைமில் தான் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஒரு 2 செஷன் நம்ம பேசணும். பேசிட்டதுக்கப்புறம் இவங்கள வந்து நான் சொன்னேன், நீங்கள் அவள் எனக்கு ஹாப்பியாக இருக்குது, ப்ளஷராக இருக்குன்னு தானே சொல்கிறா. அதையே உங்ககிட்ட பேசினா அவள்கிட்ட கிடைக்க மாட்டேங்குதா? நீங்கள் ரொம்ப நேக் பண்ணுறீங்க. ஒரு சின்ன விஷயத்தை போட்டு ரொம்ப பெருசாக்கி அவங்க கிட்ட பேசிகிட்டே இருக்கிறீங்க. இது செய்யாத, அதை செய்யாத, இது பண்ணு, அதை பண்ணு அப்படின்ற மாதிரி. நம்ம இல்லை மேம், நீங்கள் என்கிட்டே சொன்னாங்க, இப்படியெல்லாம் குழந்தைய வளர்த்தாலாம் சரி வராது மேம். நான் இருக்கிற மாதிரி குழந்தைய வளர்த்தாதான் சரி மேம். நீங்கள் இருக்கிற மாதிரி குழந்தைய வளர்த்தா அவள் இப்படி இந்த பிஹேவியரோட தான் இருப்பான்றதை நான் சொன்னேன். நான் இப்போ 2 செஷன் எடுப்பேன் சார். 2 செஷன் நல்லா இருப்பாங்க. 3வது செஷன் வந்து அந்த இடத்துல எனக்கு அப்படியே ஃபோன், அங்கே அடிதடி நடக்கும், எனக்கு ஃபோன் வரும். நீங்கள் சொன்னீங்கன்னு நான் பொறுமையாக இருந்தேன். எனக்கு இப்போவே இது வேணும், இப்போவே இது பண்ணணும்னு சொல்கிறான். சரி, இப்படி இருக்கிற ஒரு சைல்டு, அது ஒரு கேர்ள் பாய்லாம் இல்லை, இப்படி இருக்கிற ஒரு சைல்டுக்கு முதல்ல நமக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும் சார். ஏன்னா 10வது படிக்கிறாங்கன்னா என்ன, ஒரு 13 இயர்ஸ் இருக்குமா? 14 இயர்ஸ் 14 வருஷமாக ஒரு பேரண்டிங்கில் அவங்க இருந்திருக்காங்க. ஓகே, அந்த பேரண்டிங்கோட ஒரு விளைவு தான் வந்து அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அது ஒரு 2 செஷன், அது 2 செஷனை 1 மாதம்னு வச்சுக்கோங்க. அந்த 1 மாதத்தில் அது மாற்றம் ஆகிடுமே. அம்மா வந்து இல்லை, அம்மா கிட்ட நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், எனக்கு அம்மா கிட்ட பேசினா ஹாப்பியாக இருக்குன்றத 1 மாதத்தில் அந்த சேஞ்ச் வந்துருமா? வராது. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து பேஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நான் அந்த பொண்ணு கரெக்டுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அம்மாவை எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ண முடியுமோ ட்ரிகர் பண்ணுறா, கோவத்தை வர வைக்கிறா. ஏன்னா கோவப்பட்டுட்டு அம்மா இப்படி சண்டை போட்டுட்டு போயிடுறாங்களா, அந்த டைம் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கலாம், சேட்டிங்கில் இருக்கலாம். அது ஏன் தேவைப்படுதுன்னு கேட்டிங்களா? ஏன் அந்த 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 ஸ்பேஸ், அந்த பீப்புளோட ரிலேஷன்ஷிப் ஏன் தேவைப்படுது? அதுதான் அவங்க சொல்லிட்டாங்க சார் ஈஸியாக. அவங்க என்ன லிசன் பண்ணுறாங்க, எனக்கு ஹாப்பியாக இருக்குது, நான் கேட்குறத ஃபுல்லாக, நான் பேசுகிறத அவங்க ஃபுல்லாக வந்து கேட்டுக்கிறாங்க, எனக்கு அவங்க சொல்கிற சஜஷனும் நல்லா இருக்குன்றதை அவங்க சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்டை சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க? சொல்யூஷனே அங்கே கிடைக்கிது இல்லை, அவங்க அதுதான் சார். சி தேர் ஆர் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேஷன்ஸாக இருங்க, வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு செஷன்ஸ் இன்னும் நிறைய தேவைப்படுது, ஷீல் சேஞ்ச் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு பொறுமையாக இருக்கிறாங்க. பட் இவங்க வந்து அந்த 2வது 3வது செஷனுக்கு மேலே டூ மச்சாக அவங்கள நேக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏதோ ட்ரிப்பு, அவங்க ஸ்கூல்லேருந்து ட்ரிப்பு போகிறாங்க. அதில் வந்து எல்லா குழந்தைங்களும் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. இந்த இடத்துல நான் ஃபோன் தரமாட்டேன் அப்படின்றாங்க அவங்க அம்மா. சரி, ஃபோன் எதுக்கு? ஃபோன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. சரி, அதாவது அந்த குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ், நான் வந்து ஃபோன் தரக்கூடாதுன்றது தான் நான் சொன்னேன். ஆனால் அந்த குழந்தையோட பெர்ஸ்பெக்ட்லேருந்து யோசிங்க. ஒரு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அதில் அந்த 10 பிள்ளைங்களும் கூட இருக்கும்போது ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ நம்மக்கிட்ட ஃபோன் இல்லை. நான் வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கிக்கோ, உன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கிக்கோ, நீ ஃபோட்டோ எடுத்துக்கோ, பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா, அதாவது 1 மாதம் இருக்குது அந்த ட்ரிப்புக்கு. இந்த 1 மாதமும் நீ உன் ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணு. நீ சேட்டில் நீ பேசுகிற பண்ணுற, தட் இஸ் ஆல் ஃபைன். பட் நீ நைட்டெல்லாம் பேசும். ஓகே, நீ 10 மணிக்கு மேலே நீ உன் சிஸ்டத்துக்கு போகக்கூடாது. ஓகே, அண்ட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். நீ எனக்கா நீ வந்து பண்ணிவிட்டு, நீ வந்து நான் சும்மா மறைச்சி பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பண்ண, அதெல்லாம் இருக்காது. பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். 10 மணிக்கு மேலே நீ போகக்கூடாது. நீ 10 மணி வரைக்கும் பண்ணு. ஏன்னா யூ ஆர் டெல்லிங் மீ தட் யூ ஆர் நாட் கிராசிங் யுவர் பார்டர்ஸ். உன் பவுண்ட்ரிஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாத்தையும் 10 மணிக்கு மேலே நீ போகக்கூடாது. அப்போ அந்த 1 மாதம் அந்த குழந்தை ட்ரை பண்ணுது. இந்த இடத்துல திருப்பி இந்த நேகிங், இந்த சண்டை நடக்க வருது பார்த்தீங்களா, அந்த பேஷன்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் இழந்துடுறாங்க. அப்போ எனக்கு 10 மணிக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கிடையாது, நீ எனக்கு பேசிகிட்டே இருக்கல, நான் போய் சிஸ்டத்துலேயே உட்காந்து நான் யாருக்கிட்டையாவது பேசுகிறேன் எனக்கு, ஏன்னா இந்த இடத்துல சண்டை நடந்துருச்சு. அப்போ தனக்கு ஆறுதலாக ஏதாவது வேணும்னு போது போய் சேட் பண்ணுறாங்க. அப்போ நான் ஒரு ரூல் செட் பண்ணுறேன், நீ 1 மாதம் நீ இப்படி வா, அம்மா கிட்ட நான் பேசி நான் ஃபோன் வேணா உனக்கு வாங்கி தரேன். ஏன்னா அம்மாவுக்கு உன் மேலே ட்ரஸ்ட் வரணும்.
ஓகே, நீ வந்து யார் கூடயோ முகம் தெரியும் அந்த நீ பேசுறவங்க வந்து எல்லாம் உன் ஏஜ்ல இருப்பாங்கன்றது கிடையவே கிடையாது. கரெக்ட். அவங்களுக்கு 60 வயசு இருக்கலாம், 70 வயசுல இருக்கலாம். அவங்க முதல்ல பையனா பொண்ணான்றது கூட உனக்கு தெரியாது. ஸோ அந்த ரிஸ்க் இருக்கு அதுல. ஸோ அதெல்லாமே நான் சொன்னேன். பட் அந்த இடத்துல பேஷன்ஸ் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட போயிருந்தனால திருப்பி அது பேக் டு ஃபோம் போயிடுது. அப்ப நான் செட் பண்ணது போயிடுச்சு. அப்ப அந்த 1 மாசம் கழிச்சு நீ போனை தானே சண்டை தான் போடும் அந்த பெண் குழந்தைங்க. மொத்தம் நேக் பண்ணாம இருந்தா அந்த குழந்தை கொஞ்சம் அதாவது ரூல்ஸ் செட் பண்ணணும், பவுண்டரி செட் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணவும் வைக்கணும். ஓகேங்களா? அதே சமயத்தில் அந்த குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு கொஞ்சம் பேஷன்ஸை நம்ம வந்து கொஞ்சம் இல்லை நிறையாவே பேஷன்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும். அது மாதிரி டெவலப் பண்ணாதான் அவங்களோட பிஹேவியரோட சேஞ்சஸ் வந்து நான் பிகாஸ் நான் வந்து இந்த இடத்துல உனக்கு என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கும் அண்ட் வாட் ஆர் அதர் ஆல்டர்னேட் வி சி இல்லை என்ன இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் கிட்ட நான் இன்னொன்று பார்க்குறேன் சார், ரொம்ப மற்றவங்களை சார்ந்து இருக்கிறாங்க. அந்த ப்ளஷருன்றது உன்கிட்டே இருக்கு. அது ஓகே, அந்த செல்ஃப் ஹாப்பினஸ் அந்த செல்ஃப் உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். ஆனால் அது அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா கிட்டேருந்து வேணாம், பட் ஐ நீட் ஃப்ரம் சம்திங் எல்ஸ். அது ஒரு யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், ஓகே, ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ட்ரக்ஸாக, அது மாதிரி தான் தேடி போகிறாங்களே தவிர்த்து தனக்கு நல்ல விதமாக அந்த ஹாப்பினஸ் எப்படி கிடைக்கும்ன்றதை அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ அதை வந்து நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை ஏற்படுத்தி இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் அது ஒரு 14-15 வயசு குழந்தைக்கு பண்ணும்போது டைம் எடுக்கும். அது ஒரு ரொட்டீன் ஆக்கணும். அந்த ஹேபிட் அவங்களுக்கு பிடிக்கணும். அந்த ஹேபிட் பிடிச்சிருக்கா உனக்குன்னு கேட்கறதுக்கு பேசுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஆட்கள் தேவை. இதெல்லாம் நடந்தாதான் அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் பண்ண முடியும். அது எதுவுமே நடக்காம ஒரே மாசத்துல எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணி இல்லை இதெல்லாம் மாற்றங்கள் இல்லவே. அவங்க கிட்ட பொய் சொல்றா, அவெல்லாம் அதெல்லாம் எதுவுமே பண்றது இல்லை, நான் பாத்துக்கிறேன் மேடம், அவ பொய் சொல்றா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இல்லை அவள் உங்ககிட்ட போய் சொல்கிறா சும்மா அதெல்லாம் அப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களை அவங்க போக்குக்கு விட்டாலும் அதுக்கு ஒரு பவுண்ட்ரி வைக்கணும். அவங்க வேற ஒரு விதமாக இருந்தாலும் அதுக்கும் வந்து பேசி புரிய வைக்கணுமே தவிர நேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து. பிரைப் தான் சார் இது. எப்படி நம்ம லஞ்சம் குழந்தைங்கிட்டையும் சில விஷயங்களை நம்ம லஞ்சம் கொடுத்து தான் சரி பண்ண முடியும். ஓகே, பார்ப்போம் லஞ்சம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. தேங்க்யூ. தேங்க்யூ.